திருமிகு கோகுலேந்திரா, அதிமுக ஒரு அணி அமைச்சு தனியா களம் காண்றீங்க. மாநில உரிமை அப்படிங்கிறது தான் முழக்கமா முன் வச்சிருக்காங்க. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தேர்தல் அறிக்கை அல்லது மக்களுக்கான அறிவிப்புகள் எதெல்லாம் முக்கியம்னு பாக்குறீங்க? முதல்ல நியூஸ் 18க்கு இந்த 500வது இந்த நிகழ்ச்சி சொல்லதிகாரம் நிகழ்ச்சியை நடத்துறதுல எங்களை எல்லாம் கூப்பிட்டதுல வாழ்த்துக்களும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நீங்க பயஸ் இல்லாம திமுக பேசுறது மட்டும், அவர் மட்டும் டாக்டர் பேசுறது மட்டும் ஃபுல்லா போடாம நாங்க பேசுறது லைவா போயிட்டு இருக்கு. அதனால எங்களுக்கு டைம் நிறைய கொடுத்து வித்வுட் பயஸ் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோட நான் பேசுறேன். நாங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் முதல்ல மக்கள் பிரச்சனை, மக்களுக்கான வாழ்வாதார பிரச்சனை, விவசாயிகளுடைய பிரச்சனை, நம்ம மாநில அரசுடைய உரிமைகள், அதற்கான எந்தெந்த காலகட்டத்திலே அதிமுக அரசு எடுத்த அத்தனை நடவடிக்கைகள் அப்படி எல்லாமே சொல்லி அதன் அடிப்படையில் 133 அறிக்கைகள், அதாவது மேனிஃபெஸ்டோவில் கொடுத்துருக்கோம். அது உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதில் முக்கியமாக எடுத்துக்கிட்டா காவேரி நதிநீர், அதில் ஆணையம் கொண்டு வந்ததுங்கிறதும், காவிரி நதிநீரில் நமக்குள்ள ரைட்ஸை நிலைநாட்டினது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அது எல்லாமே எல்லாரும் அறிந்த ஒன்று. அது எதுவுமே நீதிமன்றங்கள் பல்வேறு நிலைப்பாடுகளில் நிலைநாட்டப்பட்ட ஒன்று. இன்றைக்கு நமக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கு. அங்கே காங்கிரஸ் ஆட்சி கர்நாடகாவில், இங்கே திராவிட கழக அவங்க முன்னேற்ற கழக ஆட்சி. ரெண்டு பேருமே அலைன்ஸ்ல இருக்கிறாங்க. ஆனா அவங்களோட இதுல ப்ரையாரிட்டைஸ் பண்றதுல மொழி காக்கப்படும், செம்மொழி காக்கப்படும், அதெல்லாமே வி ஆர் ஆல்சோ இன் த சேம் வே. ஆனா நம்மோட விவசாயிகள், தமிழகத்தின் விவசாயிகள், அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், டெல்டா மாநிலங்களில் உள்ள அத்தனையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில தான் எங்களுடைய கொள்கைகள் எல்லாமே we are standing for our rights அப்படிங்கிறதுல நாங்க இருக்கோம். மேகதாதை இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் உரிமை, தமிழ்நாட்டின் வாழ்வாதாரம் எந்த வகையிலும் பாதிக்க கூடாத ஒரு வகையில. இன்னொன்னு, we are not with any national party, இஷ்யூ பேஸ்ட். நாங்க எந்த இஷ்யூ தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் அடிப்படையில எது முக்கியத்துவமா இருக்குதோ அதன் அடிப்படையில தான் நாங்க இஷ்யூ பேஸ்ட்ல தான் எங்களுடைய குரல் இருக்கும் அப்படிங்கிறதும். அதே மாதிரி நீங்க நிறைய விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா பெண்களுக்கான உரிமை தொகை அப்படிங்கிறதுல இன்னைக்கு வரிசையா பார்த்தா கடந்த 2021 திமுக ஆட்சியில ஒரு ஃபேன்சி ஒரு இதுல அனைத்து மகளிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்ததும், அதுக்கப்புறமா அதுக்குன்னு தகுதி வாய்ந்த அப்படிங்கிறதும் நாங்க நிறைய குரல் கொடுத்ததுக்கு அப்புறமா ப்ரையாரிட்டைஸ் பண்ணினதுல அதுக்கெல்லாம் வச்சு ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் கழிச்சு அதை எக்ஸிகியூஷன் ஆஃப் இது அப்படிங்கிறது, ஃப்ரீ பஸ் அப்படிங்கிறது, இலவச பஸ் நாடு முழுவதுங்கிறாங்க. தமிழ்நாட்டிலேயே இலவச பஸ் போகக்கூடிய பெண்கள் எந்த அளவிற்கு அவமானப்படுறாங்கிறது நிறைய நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். இன்சிடென்ட்ஸ் வி ஆர் விட்னஸிங் சோ மெனி இன்சிடென்ட்ஸ். ஸோ அவங்களுக்குன்றதுல ரொம்ப லிமிட்டட் பஸ் லெவலில் குறைக்கிறது அப்படிங்கிறது இல்லாமல் நாடு முழுவதும் காலை உணவு திட்டம், நாடு முழுவதும் இலவச பஸ்ஸுங்கிறத விட என்னுடைய விவசாயிகள், சிறு குறு விவசாயிகள், டெல்டா விவசாயிகள் வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாது. அவர்கள் என்றைக்கும் அவர்கள் உழவன் சேத்துல கால் வச்சாதான் நமக்கு சாப்பாடு சோறு உண்ண முடியும், அரிசி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள்ல we are standing for the நான் நிறைய பேசலாம். பட் என்னுடைய ஒரே விஷயங்கள் என்னன்னா திருப்பி 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 நான் மொழிக்காக பண்ணுவேன், என்னோட திராவிட மாடல் நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிதான் இருப்பேன் மக்களை போட்டு குழப்பாம, முக்கியமாக தமிழக மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் உள்ள ஒவ்வொரு வாழ்வாதாரத்திற்கான உண்மையான என்ன தேவை என்பதற்காக முக்கியத்துவமும், இன் அடிஷன் நிறைய மாற்றங்கள் வேணும் அப்படிங்கறதுல 133 மேனிஃபெஸ்டோல நாங்க கொடுத்தோம். மொழி உரிமைங்கிறது மக்களை குழப்ப கண்டிப்பா இல்ல 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 அதனாலதான் சொல்றேன், நீங்க மேனிபுலேட் பண்ணுவீங்கன்னு தான் முதல்லயே நான் சொல்லிட்டேன். மொழி உணர்வுங்கிறது கண்டிப்பா வேணும், மொழி உணர்வுங்கிறது கண்டிப்பா வேணும். நம்ம மொழி தான் ஆதியில உள்ள எல்லா மொழிகளை விட பழைய மொழி, உண்மையான மொழி அப்படிங்கறதுல நாங்க எந்த வகையிலையும் மாத்தல. ஆனா வந்த உடனே நீட்டுக்கு நான் கையெழுத்து போடுவேன், விளக்கு கொடுப்பேன், நீட்டே நான் எடுத்துருவேன்
அந்த சூட்சுமா எங்களுக்கெல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு இன்றைக்கு போய் கையெழுத்து வேட்டை பண்ணி அந்த போஸ்ட் கார்டை கூட்டிட்டு போய் மாநாடு நடத்தி அதை தூக்கி குப்பையில போட்டு ஷோகேஸ்ல போடுற ஏமாற்று அறிக்கை அல்ல. நீட் அப்படின்ற ஒரு கொடிய விஷயங்கள் மாணவர்களை பாதிக்கக்கூடியது, அதுக்கு மாற்று வழி கண்டுபிடிச்சதுதான் அதிமுக அரசு. இன்றைக்கும் அரசு பள்ளிக்கூடங்களிலே, ஏன்னா எதிர்கட்சியா அவங்க இருக்கும் பொழுது மற்றவர்கள் விமர்சனமே அரசு பள்ளிக்கூடங்கள்ல கிராமத்து பிள்ளைங்க எப்படி படிப்பாங்கன்னா அதற்கு மாற்று வழியும் அதற்கு சட்ட வடிவமும் கொடுத்து இன்றைக்கு அதுக்கு கூடுதலாக ஒரு 11 மெடிக்கல் காலேஜ் எல்லாம் கொண்டு வந்து அரசு செலவிலேயே அரசு கல்லூரிகளில் படித்த அரசு பள்ளிக்கூடங்களில் படித்த மாணவ மாணவியர்கள் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கக்கூடியதுதான் அதிமுக. இதெல்லாம் நீங்க முன்வைக்கிறீங்க. ஆனா மத்தியில ஒரு ஆட்சி பொறுப்புக்கு வரக்கூடிய கட்சி தான் இதெல்லாம் செய்ய முடியும்னா அவங்க 2 பேரும் ஒண்ணு பாஜக அணி அமைச்சிருக்கு, மத்தியில் ஆட்சிக்கு வருவோன்றாங்க. காங்கிரஸோட கூட்டணி மத்தியில் ஆட்சி. அதிமுக இதை எப்படி முன்னெடுக்க முடியும்? மத்தியில யாரோடைய கூட்டணி இல்ல. காங்கிரஸ்ல யார் இப்போ பிஎம் கேண்டிடேட் அத முதல்ல சொல்லுங்க. சரி, கேண்டிடேட் தான் இப்ப தேர்தல் முடிவை சொல்லுதுன்றீங்க. பாப்போம். ஓகே, முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். லக்ஷ்மி, உங்களுடைய அறிக்கை அப்படிங்கிறது வந்து எங்க இப்ப மாநில உரிமை சார்ந்த விஷயங்கள் வரைக்கும் ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறாரு. எதெல்லாம் பிரதானமா பாக்குறீங்க? நம்ம விவாதத்துக்குள்ள அடுத்து போலாம். முதல் கட்டமா நான் உங்களுடைய முக்கியமான அம்சங்கள் நீங்க எதை பாக்குறீங்க காங்கிரஸ் அறிக்கையில இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு? வணக்கம். ஸோ எங்களோட அந்த தேர்தல் அறிக்கைங்கிறது வந்து மக்களை எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கிறதுங்கிறது வந்து திரு மோடி அவர்களோட அந்த மேடை பேச்சுகள்லேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவர் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் போய் என்ன சொல்றாருன்னா, காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை வந்து முஸ்லீம் லீகோட தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொன்னாலே என்ன தெரியுது, இது மக்கள் போய் ரீச் ஆயிடுச்சு, அதை வந்து நல்லா அதோட அம்சங்கள்லாம் மக்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. அதை வந்து அவருக்கு அட்டாக் பண்றதுக்கு வேற எந்த வழியும் தெரியாத அவரோட அந்த யூஷுவல் டிவைசிவ் பாலிடிக்ஸ், ஹிந்து முஸ்லிம் அந்த மாதிரி பேசுவார் இல்லையா, அந்த மாதிரி பேச தொடங்கிட்டனாலே நான் இப்ப அந்த அறிக்கையில இருக்கிற கிளாஸஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்க எல்லாரும் இங்க இருக்கிற மக்கள் வந்து டிசைட் பண்ணட்டும். ஏன்னா அவர் அதுக்குள்ளேயே போகல. அதை பத்தி அவர் பேசினா அவருக்கு தெரியும், மக்களுக்கு வந்து பிடிச்சிரும் அறிக்கை அப்படிங்கறது தெரியும். அது நல்லா ரீச் ஆயிடுச்சுன்னு தெரியும். முக்கிய அம்சங்களை சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் விவாதத்துக்கு மேடைக்கு மேடை ஏறி இதை சொல்றனால நான் அதை சொல்லி ஆகணும் இல்லையா, அது சரி, அது சொல்றேன். சோ மக்கள் வந்து எவ்வளவு ரீச் ஆயிருக்கு, நம்ம கான்டெக்ஸ்ட புரிஞ்சுக்கணும். இந்த தேர்தல் அறிக்கை எப்படி தயாரிக்கப்பட்டது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். எங்க லீடர் திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் 4500 கிலோமீட்டர் நடப்பயணமா போனாரு. அதே மாதிரி மணிப்பூர்ல இருந்து மகாராஷ்டிரா வரைக்கும் 6500க்கும் மேல கிலோமீட்டர் வந்து பயணம் போனாரு. அந்த ஷார்ட் முடிக்க வேணுங்கிறதுனால வாகனத்துல போனாரு. ஸோ ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி, இளைஞராக இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், விவசாயிகள், அவங்களோட அந்த ஃபீட்பேக். சோ அதனால அந்த சூழ்நிலை, இந்தியாவில் இருக்கிற இந்த சூழ்நிலையை நம்ம புரிஞ்சுட்டு அதுக்கான சொல்யூஷனை தான் நாங்க கொடுத்துருக்கோம். என்ன இப்ப சூழ்நிலை, எக்கனாமிக் டிஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது மிக பெரிய அளவுல நமது பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. எம்எஸ்எம்இஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல அந்த கேண்டிடேட் இந்தியா கூட்டணி சார்பில் நிக்கிறார் இல்லையா, டிஎம்கே கேண்டிடேட், அவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு. இந்த கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் என்ன இந்த ஹீரோ என்ன, இந்த இது பிரதான இஷ்யூ என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வந்து என்ன இது வந்து மத இஷ்யூவா இல்ல ஏதாவது கம்யூனிட்டி இஷ்யூ, அதெல்லாம் இல்லைங்க, வெறும் ஜிஎஸ்டி தான். இது மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா ஹஸ் கம்ப்ளீட்லி ஷ்ரங்க் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு எம்எஸ்எம்இஸ் ஓடுது இருக்கு. ஹிந்துல நேத்து ஒரு ரிப்போர்ட் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. இதுக்கெல்லாம் தான் சொல்யூஷன். இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் நான் இந்த கான்டெக்ஸ்ட் மட்டும் சொல்லிடுறேன். ஹவுஸ் ஹோல்ட் சேவிங்ஸ் குறைஞ்சிருச்சுன்னு சொன்னோம். ஹவுஸ் ஹோல்ட் சேவிங்ஸ் குறைஞ்சோடனே எல்லாரும் வந்து பங்கு சந்தையில வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க. ஆக்சுவலி ஹவுஸ் ஹோல்ட் சேவிங்ஸ் இல்ல, ஹவுஸ் ஹோல்ட் டெட், கடன் வாங்குறதும் ஒவ்வொரு வீடுகள்லயும் 40% ஜிடிபியில கடன் அளவுக்கு, ஹவுஸ் ஹோல்ட்லயே கடன் வாங்குற அளவுக்கு நம்மளோட இன்னையோட பொருளாதார நிலைமை இருக்கு. சோ இந்த ஒரு நிலைமையை அட்ரஸ் பண்றதுக்கு தான் எங்களோட மேனிஃபெஸ்டோ ஒரு முயற்சி. ஓகேவா, நாங்க ஃபர்ஸ்ட்
யூத் நாங்க அந்த பஞ்ச் நியாய் அப்படின்னு 5 நியாயங்கள் அப்படின்னு 5 செக்ஷன்ஸ் ஆஃப் நியாய பத்திரம் வெளியிட்டு இருக்கீங்க. என்னெல்லாம் நியாயங்கள் 5 சொல்லுங்க, விவாதிக்க போலாம். ஓகே 5 செக்ஷன்ஸ் என்னன்னா நாங்க வந்து யூத், இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள், அதுக்கப்புறம் மாநிலங்களுக்கான நியாயங்கள் எப்படி பறிக்கப்பட்டிருக்கு நம்ம கண்டினியூஸா பார்த்துட்டு இருக்கோம். கவர்னர் ஒருத்தர் வச்சு எப்படி மாநில உரிமைகளை வந்து ஒரு எலெக்டட் அசெம்பிளியை ஃபங்க்ஷன் பண்ண விடாத பண்றாங்க நமக்கு தெரியும். அதே மாதிரி சோஷியல் ஜஸ்டிஸ். இந்த 5 தலைப்புல தான் எங்க மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. நான் சாலியன் பாயிண்ட்ஸ் சொல்லிடுவேன், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சொல்லலாம். நான் ஆக்சுவலா பாயிண்ட் தான் கேட்டேன், நீங்க பேக்ரவுண்ட் எல்லாம் சொல்லிட்டு தான் பாயிண்ட் வரேன்றீங்க. எப்படி doesn't make sense, no? சரி பரவாயில்லை, சொல்லுங்க சொல்லுங்க. சோ இளைஞர்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த எகனாமிக் டிஸ்ட்ரெஸ் பத்தி பேசினோம். 30 லட்சம் இடங்கள் அரசாங்க வேலைகள்ல 30 லட்சம் இடங்கள் வந்து காலியா இருக்கு. சோ உடனடியாக இந்தியா கூட்டணி அரசாங்கம் வந்து ஃபார்ம் ஆன உடனே உடனடியாக இந்த 30 லட்சம் இடங்களும் நிரப்பப்படும். இது வந்து இதெல்லாம் வந்து ஷார்ட் டர்ம், நான் சொல்றது எல்லாமே ஷார்ட் டர்ம். அது நடைமுறையில வருமா இல்லையா நான் அடுத்த क्वेश्चन கேட்க போறேன். என்னன்றதை மட்டும் நீங்க லிஸ்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்தது வந்து பிகெஸ்ட் அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம் இன் இந்தியா. அது எப்படி இருக்கும்னா 25 வயதுக்கு குறைவாக இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து 1 இயர் ஒரு டிப்ளமா படிச்சிருந்தா 1 இயர் அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம்ல வித் அசிஸ்டன்ஸ் வித் a stipend, it will be a public private partnership program. So அது மட்டும் இல்ல, இங்க வந்து இப்போ வந்து ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்னு ஒரு பெரிய ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ரன் பண்றாங்க. என்னன்னா இந்த பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்கு இல்லையா, பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்கு இல்லையா, எலக்ட்ரானிக்ஸ், பார்மசூட்டிக்கல்ஸ், மேனுஃபேக்சரிங் கம்பெனி, அவங்களுக்கு வந்து இவங்க வந்து ஒரு பெரிய சலுகை, இவங்க வந்து லேண்டை தூக்கி கொடுக்குறாங்க, இயற்கை வளங்கள் எல்லாம் அவங்களுக்கு தூக்கி கொடுக்குறாங்க, நீங்க வந்து இந்தியால ப்ரொடியூஸ் பண்ணுங்க. ஆனா அவங்க வந்து வேலை வாய்ப்பு உருவாக்குறாங்கன்னா இல்லவே இல்ல. அதே நாங்க எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்ட் இன்சென்டிவ் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் முன்னெடுத்து வைக்கிறோம். நீங்க எவ்வளவு எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட் பண்ணுவீங்களோ அதுக்கேற்றாப்புல உங்களுக்கு சலுகை கொடுக்கப்படும் அப்படிங்கிறது தான். சோ இது வந்து டு அட்ரஸ் த எகனாமிக் டிஸ்ட்ரெஸ் அண்ட் ஜாப் இஷ்யூ, அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட். பேசலாம்.